மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி வழங்கப்பட்ட திட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20 லட்சம் மடிக்கணினிகள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கப்பட்ட திட்டம். முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை தமிழ்நாடு முழுவதும் வழங்கக்கூடிய பணியில் கேபினட் மீட்டிங்கோட தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் நேரடியாக சென்று இதை நீங்கள் ஒருங்கிணைக்க. ஸோ அந்த வகையில் நம்முடைய திருவள்ளூர் தொகுதியை சார்ந்த கல்லூரிகள் வந்து இப்போ எஸ்ஐடி, யூடிசி, ஜிபிடி அப்படிங்கிற நம்முடைய அரசு கலைஞர்கள் இன்றைக்கி வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு நம்முடைய பிள்ளைகள் டெக்னாலஜியை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோடிங்காக இருந்தாலும் ரிசர்ச்சாக இருந்தாலும் டேட்டா அனாலிசிஸ், டிசைன் போன்ற அந்த பிள்ளைங்களுக்கான சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்குதோ அது சார்ந்து அந்த எக்யூப்மெண்ட் அவங்க வந்து அதை பழகி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அகாடமிக் ஸ்டடீஸ் அவசியம்தான். படிக்கும்பொழுதே இன்னும் கூடுதலாக ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி எல்லாமே உலகமே நம்மளுடைய கையில் வந்துச்சு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் ஒரு அப்டேஷனை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு எல்லாமே ஸ்பெக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஸ்பெக்கு. அது வந்து பர்ஃபெக்சிட்டி ப்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கோபைலட் தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு எது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு தகவலை தரக்கூடிய அளவுக்கு எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலேருந்து சரி, ப்ராசஸிங் ஸ்பீட்லேருந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறது. ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி இந்த பிள்ளைங்க வாங்கிட்டாங்கன்னா ஈவன்தோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள் அப்படின்னா கூட ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஆண்டர்ப்ரனராகவே மாறக்கூடிய அளவுக்கான அனைத்துமே அது இருக்குது. ஸோ நல்ல விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த துறை ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் கீழே தான் இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அது மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து கண்காணித்த அந்த பணியை வந்து முழுமையாக செய்தவர் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான். நம்ம டெல் சார்ந்து, ஏசர் சார்ந்து, ஹெச்பி சார்ந்து ஸ்பெக்கில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்கக்கூடியது குவாலிட்டியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு அப்கிரேட்டட் வெர்ஷன் எல்லாமே இருக்க வேண்டும் என்று பார்த்து இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இது மாணவர்களுக்கு நல்ல விதத்தில் பயனுள்ளதாக அமையும். வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் கொண்டு வருது. ஆமாம், இது கல்வியாண்டில் வந்து இப்போ நாங்கள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10 வரைக்கும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் சென்று அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸு எல்லாத்துலேயும் சில கருத்துக்களை கேட்க போகிறோம். மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் அந்த கருத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் புதுமையை உள்ளே கொண்டு வரலாம் என்பதை பார்த்து அந்த கண்டிப்பாக. தேங்க்யூ.